₹2 எனக்கு கொடு, எனக்கு ₹5 கொடு, எனக்கு 5 கோடி கொடு. குட் பேட் அக்லி. நீ 5 கோடி எனக்கு கொடுக்கலன்னா நீ எல்லாரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன். கேஸ். யோப்பாயா. ஆனால் நீ அந்த இசையை போட்டு நீ அதுக்கு பணம் வாங்கிடுறல. நீ பணம் வாங்கும்போதே என்ன ஆயிடுற? ஒரு வியாபாரி ஆயிடுற. குணா படத்தில் ரஜினி நடித்தா எப்படி இருக்கும்? இல்லை தளபதி படத்தில் கமல் நடித்தா எப்படி இருக்கும்? குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படம் வந்துக்குதுங்க. படம் வந்து குட்டு, கதை வந்து பேடு. இதுக்கப்புறம் ஒரு அக்லி ஒன்று இருக்குதுல்ல. இந்த அக்லியில் வந்து யாரை போடுறது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டாருங்க. நான் இருக்கிறேன், அக்லியாக நான் ஒரு வேலை பண்ணுறேன், ஒரு ₹5 கோடி கொடுங்க, இல்லைன்னா என் பாட்டெல்லாம் தூக்கிடுங்க. எனக்கிட்ட கேட்காம 3 பாட்டு அது போட்டிருக்காங்க. அதாவது அவர் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய மனுஷர் பா, அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுங்க. அதாவது கடவுள் அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு மேலே அவரை பற்றி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். உடனே நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சாபனெல்லாம் விட்றாங்க. நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, சிவன் வந்து உன்னை பார்த்துன்னு இருக்காரு, நீ வந்து அழிஞ்சு போயிடுவ. இப்படியெல்லாமாடா ஃபேன்ஸ் இருப்பீங்க? இப்படியெல்லாமாங்க. சரி, நான் யாரை பற்றி பேசுகிறேன், யாரா இந்த ஆள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து ஞானி. அவர் தான் ஞானி. அவர் ஞானி. ஆனால் வந்து காசில் மட்டும் அவர் வந்து எனக்கு இன்னும் ₹2 கொடு, வீட்டுக்கு போனோம், ஆத்தா வையம், ₹2 கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருங்க அவர். ஐயையோ, மியூசிக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். மியூசிக் வந்து பிடிக்காத ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மெலடி போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது. அதுக்காக நீ வந்து வளர்ந்து எல்லா இதுலேயுமே வந்து எல்லா ஃபீல்ட்லையும் எப்படின்னா, இப்போ ஒரு சேல்ஸ்மேன் இருக்குதான்னு வைங்க, அவன் வந்து வளர்ந்து சேல்ஸ் மேனேஜர் ஆகணும். சேல்ஸ் மேனேஜர் அப்படியே வந்து ஏரியா மேனேஜர், அப்புறம் ஜோனல் மேனேஜர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் ஹோல் இந்தியா. அது மாதிரி அதுக்கப்புறம் அமெரிக்கா அப்படியா? நான் வந்து என்னடா யாரை பற்றி பேசினுக்கிறேன், ஏதோ உளறி இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படம் வந்துக்குதுங்க. படம் வந்து குட்டு, கதை வந்து பேடு. இதுக்கப்புறம் ஒரு அக்லி ஒன்று இருக்குதுல்ல. இந்த அக்லியில் வந்து யாரை போடுறது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டாருங்க. நான் இருக்கிறேன், அக்லியாக நான் ஒரு வேலை பண்ணுறேன், ஒரு ₹5 கோடி கொடுங்க, இல்லைன்னா என் பாட்டெல்லாம் தூக்கிடுங்க. எனக்கிட்ட கேட்காம 3 பாட்டு அது போட்டிருக்காங்க. அதாவது அவர் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அவர் வந்து அவரே பாட ஆரம்பித்தார். முதல்ல வந்து அவர் பாடின போது, மியூசிக்கு போடும்போது டைரக்டர்ஸ்லாம் ஐயோ வேணாப்பா, தேவையில்லாத விஷயம்லாம் நீ ட்ரை பண்ணாத, நீ மியூசிக் மட்டும் போடு, பாட்டெல்லாம் நான் வந்து நல்ல பசங்களை வச்சு பாடிக்கிறோம், ஏன்னா வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்ல. நீ எல்லாம் பேட்மேன் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வர முடியுமா? இல்லை ஸ்பைடர்மேன் வந்து ஜெட்லி மாதிரி வர முடியுமா? நான் வந்து அவ்வளோவா இந்த மார்வல் அது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதனால் வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னே எனக்கு தெரிலங்க. குணா படத்தில் ரஜினி நடித்தா எப்படி இருக்கும்? இல்லை தளபதி படத்தில் கமல் நடித்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒன்று இருக்குதுப்பா. அவனுக்கு வந்து ஒரு ரோல் இருக்குது வாழ்க்கையில். நம்மெல்லாம் வந்து அந்த ரோலை வந்து இங்கே விளையாடிட்டு இங்கே வந்து ஸ்க்ரீன், வாழ்க்கை அப்படின்றது தான் ஸ்க்ரீனு. ஷேக்ஸ்பியர் சொன்னது தான். அதை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதாங்க வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் வந்து 75 வயசுலேயே நான் வந்து 5 கோடி கேட்பேன், நான் 2 கோடி கேட்பேன். அசிங்கமாக இல்லை கேட்குறேன். மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு மலையாள படங்க அது. ஐயோ, அந்த மலையாள படத்தில் கண்மணி இது பாடினா அவ்வளோதான், எனக்கு வேறு அடிச்சிடுவார். ஏன்னா எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவர் வந்து காசெல்லாம் வாங்கி பாருங்க. அது எப்படின்னா, அதாவது ஒரு டியூன் போடுவாரான், சம்பளம் வாங்கிப்பாரான். புரியுதுங்களா? சம்பளம் வாங்கிப்பேன், நான் டியூன் போடுவேன், நான் கொடுப்பேன். அதை வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள், அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு லேபிளுக்கு விற்றுருவார். சோனி அது இது நிறைய லேபிள் இருக்குல்ல, டி சீரீஸ் அந்த மாதிரி.
அந்த லேபிள்காரன் வந்து இதை யூஸ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி மூடி நிற்பார். ஆனால் இந்த ஏதாவது படத்தில் இது ஒரு வைபாக இருக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம ஆதிக்கு வந்து 3 பாட்டை 4 பாட்டை போட்டுக்கிறாருங்க. ஏன் ஆதிக்கு உனக்கு வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தெரில, அதான் நான் சொல்லுவேன். அந்த பாட்டே வேணும் அப்படின்னு என்ன உனக்கு? ஆனால் அந்த பாட்டு இருக்கிறதுனால தான் அந்த படத்தில் அந்த சீன் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மக்கள் மனசில் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பதிஞ்சிருக்கு. இந்த ஆளை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, சொன்னேன்னா வந்து அதான் சொன்னேனே, சாபம் விடுவான். சிவன் வந்து உன்னை அழிச்சிருவார். டேய் எங்கப்பா இருக்கிறீங்க நீங்கள்லாம்? ஐயையோ கடவுளை, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குங்க நம்ம ஊரில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தால் நான் வந்து வேக்கா கோக்கா அப்படின்லாம் வந்து கட்சி தொடங்க முடியுமாங்க? இல்லைங்க இது. ஐயோ கடவுளை, என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு குட் பேட் அக்லி வக்கீல் நோட்டீஸோட. அந்த படக்குழுவினர் மன்னிப்பு வேற கேட்கணுமா? ஐயா 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 ஐயா. இது வந்து இந்த ஐயான்னும் போது எனக்கு யாரை ஞாபகம் வருதுன்னா, மிஸ்கின் படத்தில் ஓனாய் ஆட்டுக்குட்டியாமா, அதில் வந்து ஒரு கான்ஸ்டபிளை காட்டுவாங்க, ஒரு வயசானவர். அவருடைய டைலாக்ஸே வந்து வெறும் ஐயா தான். ஐயா ஐயா வேறு மாடுலேஷனில் சொல்லுவார் அவர். மிஸ்கின் வந்து ரொம்ப தள்ள தூக்கி வச்சு ஆடிந்தார் இவரை. ஐயோ அதான் மிஸ்கின் எங்கேருந்தும் வந்து கனெக்ட் ஆகிட்டான் பாருங்க. மிஸ்கின் வந்து ரொம்ப தள்ள தூக்கி வச்சு ஆடிந்தார். கட்சியில் மிஸ்கினுக்கும் இவருக்கும் இதாகி போச்சு. கட்சியில் மிஸ்கினே வந்து அவரே மியூசிக் போட்டு அவரே இசை அப்படின்றது வந்து ஒரு அமிர்தம், ஒரு கடவுள் கொடுத்த வரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ அந்த இசையை போட்டு நீ அதுக்கு பணம் வாங்கிடுறல, நீ பணம் வாங்கும்போதே என்ன ஆயிடுற? ஒரு வியாபாரி ஆயிடுற. வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜமாப்பா. உன் பாட்டை வேறு பலரும் பாடுவாங்க, வேறு பலரும் வந்து அதை டியூன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, இறைவன் அருளால் எல்லாம் நன்றாய் விளங்கட்டும். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா எவனாவது பாடினான்னா, ராயல்ட்டி கொடுறா, வீட்டுக்கு போனோம் ஆத்தா வையும், பரட்டை காய்ச்சி கொடு, வீட்டுக்கு போனோம் ஆத்தா வையும். இந்த லெவல் ஆகிடுவார் போல இருக்குங்க. நான் யார் என்ன ஏது அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல விரும்பலை. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த மாதிரி சில பசங்க இருக்காங்கப்பா நம்ம ஊரில். நீ மியூசிக் போட்டியா? வேறு நிறைய பேர் இருக்காங்க. வேறு நிறைய பேர் இதை திருடெல்லாம் செய்துக்கிறாரு இவர். அதை பற்றியான கதைகள்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் சில வருஷங்களுக்கு அப்புறம் வெளியே வரும். மயக்கம் என்ன அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வந்து தனுஷ் வந்து ஃபோட்டோ எடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பார். அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு அப்ரெண்டிஸாக இருப்பார் அவர். சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் ஃபோட்டோ எடுத்துன்னு வா, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அப்புறமா உன்னை வேணா அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன், அட்லீஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன் சார், அட்லீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வருவார். அதில் அவர் வந்து அந்த ஃபோட்டோவை திருடிப்பார். அதாவது இந்த அட்லீஸ்ட் அசிஸ்டண்ட்டாக வந்தான் பார்த்தீங்களா, அதை தனுஷுடைய ரோலு. தனுஷ் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. அதை திருடின்னு ஜெர்மன்லேயும் ஃப்ரெஞ்சுலையெல்லாம் பேசி கைத்தட்டல் வாங்கி வேறு லெவலில் போய் ஏதோ அவார்டெல்லாம் கிடைக்கும். கட்சியில் தனுஷ் வந்து தற்கொலைகள்லாம் ட்ரை பண்ணுவார். இப்படியெல்லாம் வந்து பல இடத்துல இந்த மாதிரி ஆளுங்களை வந்து குத்தி காட்டியிருக்காங்க. ஆனாலும் இதெல்லாம் வந்து திருந்தாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு டேலண்ட் இருந்தது அந்த காலத்தில். பாரதி ராஜான்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் பல டைரக்டர்ஸ், பல தருணங்கள், பல இடங்களில் இவரை வந்து மியூசிக் போட வச்சுருக்காங்க. நல்ல மியூசிக் வைஸ் ஹீஸ் எ ஜெம். ஆனால் மனுஷனாக பார்த்தீங்கன்னா, 2 ரூபாய் எனக்கு கொடு, எனக்கு 5 ரூபா கொடு, எனக்கு 5 கோடி கொடு, குட் பேட் அக்லி. நீ 5 கோடி எனக்கு கொடுக்கலன்னா நீ எல்லாரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன். கேஸ். யோ பையா